தேவனே நான் ஓமதண்டையில் இல்லோம் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். நெகேமியா 6:11. அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ? என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ? என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்திலே போய் பதுங்குவானோ? நான் போவதில்லை, நான் போவதில்லை. என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ? நெகேமியா சொன்ன அற்புதமான வார்த்தை, அத்தனை தைரியமுள்ள வார்த்தை. அவர்தான் ஜனத்துக்கு சொல்றாருங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்க பலன் என்றால் அந்த பலனை அனுபவித்தவர் தான் சொல்றாரு. அந்த மகிழ்ச்சியின் பலன் எங்கிருந்து வருகிறது? நமது ஜெபம், நம்முடைய வேத தியானம், இரண்டை மனசில் வைக்கணுங்க. நெகேமியா உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற தேவ மனுஷன் என்றால் இப்ப நமக்கு அந்த மகிழ்ச்சியின் பலன் எங்க இருக்கிறது? வேத வசனத்திலும் தியானத்திலும் ஜெபத்திலும். எந்த அளவுக்கு நீங்கள் வேதத்தை தியானம் பண்றீங்களோ, ஜெபிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆவிக்குரிய பலன், இன்னும் சொல்ல போனா அந்த அளவுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உங்களுக்கு உண்டாகும். இந்த உலகத்துல எத்தனை போராட்டங்கள், சோதனைகள், நெருக்க எல்லாவற்றையும் முறியடிக்கக்கூடிய பலனை கர்த்தர் கொடுப்பார். ஆகவே தேவ ஜனம் வேத தியானத்துக்கும் ஜபத்துக்கும் திரும்பணுங்க. ஆகவே தான் பவுல் சொல்லுவார் பாருங்க, எத்தனையோ கஷ்டம் நஷ்டம் அவருக்கு. ரோமாபுரி சிறைச்சால் இருக்காருங்க. ரோமாபுரி சிறைச்சால் இருந்துகிட்டு பிலிப்பு சபையாருக்குன்னு எழுதுறாரு பாருங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஜெபம் பண்ணுங்க எழுதினாருங்க. அவருடைய பலன் எங்க இருக்குங்க? கர்த்தருக்குள் இருக்குது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும் போது அந்த பலன். ஆகவே தான் அவர் சொல்றாரு பாருங்க, அதே 4:4 வாசித்து பாருங்க, என்ன சொல்றாருங்க? சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த பலன் தாங்க சிறைச்சாலையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்கிறார் பாருங்க. எந்த பலன்? ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாய் சந்தோஷமா இருப்ப. அதுதான் சொல்றாங்க, நீ கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. அந்த பலத்தை போல இணையான பலம் இல்லை என்று திரும்ப திரும்ப பக்தன் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே ஜெபம், வேத தியானம், இதை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். இதை கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு இந்த நாளில் ஒரு புதிய பலனை கொடுப்பார். இருதயத்தில் நல்ல மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானத்தை கொடுப்பார். ஒன்றும் உங்களுக்கு குறைவா இருப்பதில்லை. இப்படி நீங்கள் வேதமே பலமா இருந்து விட்டால் துர்ச்செய்தி வரும்பொழுது அதனால் நம்ம கலங்க மாட்டோம். நமது வாழ்க்கை ஆவிக்குரிய நங்கூரம் போல இருக்கும். எந்த விதமான பலதரப்பட்ட காற்றுக்கும் நம்ம அலசடிப்பட மாட்டோம், நிலைச்சிருப்போம். ஆகவே வேதத்தை நேசியுங்கள், வாசியுங்கள், கனம் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆண்டவர் புதிய பலத்தை கொடுப்பார். அதனால் ஒரு சந்தோஷம்தான் தேவ ஜனத்துக்கு பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.